வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 8ஆம் வகுப்பு கணிதம் இயல் 1 எண்களில் எடுத்துக்காட்டு 1.2 தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ எடுத்துக்காட்டு 1.2 திட்ட வடிவில் எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ திட்ட வடிவில் எழுதுக அப்படின்னா நம்ம இங்கே கொடுத்துருக்கக்கூடியதை எவ்வளோ சுருக்க முடியுமோ அவ்வளோ தூரம் சுருக்கி எழுதணும். ஓகேங்களா. திட்ட வடிவில் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா கொடுத்துருக்க எண்களை நம்ம எவ்வளோ சுருக்க முடியுமோ, எவ்வளோ சிம்பிளாக்க முடியுமோ, சின்னதாக்க முடியுமோ அப்படி சுருக்கி எழுதுறது தான் வந்து திட்ட வடிவம் அப்படிங்கிறது. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன்று எப்படி கொடுத்துருக்காங்க. இதே 2 முறையில் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு சம் பாருங்கள், 48 பை -84 அப்படின்னு இருக்குங்களா. அப்போது நமக்கு என்ன இருக்கக்கூடாது அப்படின்னா நமக்கு பகுதியில் வந்து என்ன பகுதியில் வந்து நமக்கு மைனஸ் இருக்கக்கூடாது. பகுதி அப்படின்னா கீழே வந்து மைனஸில் இருக்கக்கூடாது. அப்போ ரெண்டுக்கும் நம்ம என்ன பண்ணலாம், நடுவில் பொதுவாக எடுத்துக்கலாங்களா. அப்போ -48 பை வகுத்தல் 84 அப்படின்னு எழுதிக்கலாம். ஏன்னா கீழே மைனஸ் இருந்தாலும் மேலே மைனஸாக இருந்தாலும் என்ன பண்ணலாம், நம்ம சென்டரில் எழுதிக்கலாம். அப்போ இந்த பகுதியில் ஃபஸ்ட்டு பகுதியில் கீழே இருக்க மைனஸ் என்ன பண்ணுறோம், நடுமத்தில் எழுதிருக்கோம். அப்போ -48 வகுத்தல் 84 அப்படின்னு இருக்குங்களா. இப்போது நமக்கு ஆல்ரெடி தெரியும் 0, 2, 4, 6, 8 கடைசி இலக்கம் நமக்கு எண்கள் எந்த எண். இப்போ 996, 997 அப்படின்னு ஏதாவது நம்ம எண்கள் கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் கடைசி இலக்கம் பார்க்குறோம். கடைசி இலக்கம் வந்து 0, 2, 4, 6, 8 அப்படின்னு இரட்டைப்படை எண்களாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இரட்டைப்படை எண்களாக இருந்தது அப்படின்னா நம்ம 2ஆம் வாய்ப்பாடால் வகுக்கலாம். அதுவும் இப்போ இங்கே 7 இருக்குது பாருங்கள், இது ஒற்றைப்படை எண்ணாக இருக்குது. அப்போ 2ஆல் வகுக்க முடியாது. அதே மாதிரி நமக்கு இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன், -48 வகுத்தல் 84 அப்படின்ட்டு இருக்குங்களா. அப்போ -48லேயும் கடைசி இலக்கம் என்னன்னு இருக்குது, 8ன்னு இருக்குது. 84லேயும் கடைசி இலக்கம் என்ன இருக்குது, 4ன்னு இருக்குது. அப்போ இது இரட்டைப்படை எண்களா. ஸோ இரட்டைப்படை எண்ணில் இதெல்லாம் வரும்னு பார்த்தோம். நமக்கு ஃபஸ்ட் ஒன்றில் 8ன்னு இருக்குது, அதுவும் இரட்டைப்படை எண்ணா. ரெண்டாவது ஒன்றில் கீழே நமக்கு பகுதியில் 4ன்னு முடியுது. அப்போ அதுவும் இரட்டைப்படை எண் தான். அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட 48 வகுத்தல் 84 2ஆல் நம்மளோட பகுதியும் தொகுதி ரெண்டையுமே என்ன பண்ணுறோம், 2ஆல் வகுக்கிறோம். அப்போ 48 ஃபஸ்ட்டு 2ஆல் வகுக்கிறோம். அப்போ 2ஆம் வாய்ப்பாட்டில் 4 எத்தனை தடவை வரும், 2 2 4. அப்போ இதை கழிச்சோம் அப்படின்னா 0 ஆகிடும். அடுத்து இந்த 8 கீழே இருக்கும். 2ஆம் வாய்ப்பாட்டில் 8 எத்தனை தடவை வரும் அப்படின்னா 2 4 8. அப்போ மீதி நமக்கு 0ங்களா. ஸோ அப்போ என்ன ஆகிடுச்சு, நம்ம 48 மைனஸ் இருக்குது அப்படியே போட்டுக்கலாம். 48 2ஆல் வகுக்கும்போது நம்ம என்ன கிடைக்கிது, 24ன்னு கிடச்சிருக்கு. அடுத்து என்ன பண்ணும், கீழே நம்ம பகுதி பார்க்குறோம். பகுதி என்ன இருக்குது, 84 வகுத்தல் 2ங்களா. அப்போ 2ஆல் 84 வகுக்கிறோம். 2 4 என்னது 8 வருங்களா. 2 4 8. அப்போ 8ல் 8 போச்சுன்னா மீதி 0. இந்த 4 கீழே இருக்கிறோம். 2ஆம் வாய்ப்பாட்டில் 4 எத்தனை தடவை வரும் அப்படின்னா 2 2 4 மீதி 0 ஆகிடும். அப்போ பாருங்கள் நமக்கு கீழே என்ன கிடச்சிருக்கு. ஸோ 84 நம்ம 2ஆல் வகுத்தோம் அப்படின்னா 42 அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ இது சுருங்கி போச்சா அப்படின்னா கிடையாது. பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எப்படி இருக்குது பாருங்களேன், 24 கடைசியில் 4ன்னு முடிஞ்சிருக்கு, இங்கே 2ன்னு முடிஞ்சிருக்கு. அப்போ 4ங்கிறதும் ஒரு இரட்டைப்படை எண் தான், 2ங்கிறதும் இரட்டைப்படை எண் தான். அப்போ 2ஆல் மறுபடியும் வகுக்கலாங்களா. அப்போ இது என்ன பண்ணுறோம், வகுத்தல் 2 அப்படின்னு போடுறோம். இது வந்து முறை 1 ஃபஸ்ட்டு மெத்தட் பார்க்குறோம். அப்போது 24 மறுபடியும் 2ஆல் வகுக்கிறோம். அப்போ 2ஆல் வகுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், 2ஆம் வாய்ப்பாட்டில் ஒரு தடவை 2. அப்போ இதை கழிச்சோம் அப்படின்னா 0 ஆயிரும். அடுத்து 4 கீழே இருக்கும். 2ஆம் வாய்ப்பாட்டில் 2 2 4 அப்படின்னு கிடைக்கும். 4 - 4 0 ஆகிடுங்களா. அப்போ என்ன கிடைக்குது, -12ன்னு கிடைக்குது. வகுத்தல் கீழே என்ன இருக்குது நமக்கு பகுதியில் 42 2ஆல் வகுக்க சொல்லியிருக்காங்களா. அப்போ 2ஆம் வாய்ப்பாட்டில் 2 2 4 கழிச்சோம் அப்படின்னா 0 ஆயிரும். இந்த 2 கீழே இருக்கிறோம். 2ஆம் வாய்ப்பாட்டில் 2 2ங்களா. அப்போ என்ன ஆகுது, கழிச்சிட்டோம் அப்படின்னா 0 ஆகிடுது. அப்போ என்ன கிடைக்குது, -12 வகுத்தல் 21ன்னு கிடச்சிருக்கு. இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்கள், இங்கே 2ன்ற இரட்டைப்படை எண்ணாக இருக்குது, இங்கே 1ங்கிற ஒற்றைப்படை எண்ணாக இருக்குது. அப்போ 2ஆல் வகுக்கப்பட முடியாது. அப்போ 3ஆல் வருமா அப்படின்னா 3ஆம் வாய்ப்பாட்டில் 12 21 வருமானு பார்க்கணும். இப்போ 3ஆம் வாய்ப்பாட்டில் சொல்லாங்களா, 3 4 12ங்களா. அதேமாதிரி 21 என்ன வரும், 7 3 21ங்களா. ஸோ 4 3 12, 7 3 21ங்களா. அப்போ என்ன பண்ணலாம், 12 21 நமக்கு 3ஆம் வாய்ப்பாட்டில் வரும். அப்போ 2க்கு அடுத்து 3ங்களா. அப்போ 3ஆம் வாய்ப்பாடால் வகுக்கிறோம். அப்போ 3ஆம் வாய்ப்பாடு 12 வகுத்தோம் அப்படின்னா 3 4 12 ஆயிரும், 0 வந்துடும். அப்போ -4ன்னு கிடைக்குது. வகுத்தல் 3ஆம் வாய்ப்பாடால் 21 வகுக்கிறோம். 7 21ங்களா. கழிச்சோம் அப்படின்னா 0 ஆகிடும். அப்போ -4/7 அப்படின்னு கிடச்சிருச்சு. அப்போது 4 7 ஒரே வாய்ப்பாட்டில் வருமானா வராது. அப்போ தேர்ஃபோர் 48 பை -84ஓட விடை வந்து திட்ட வடிவத்தில் அப்படின்னா சுருக்கி எழுதுகிறோம். அப்படி சுருக்கி எழுதும் போது நமக்கு என்ன கிடைக்குது, -4/7 தான் சரியான
விடை. இதுலேயே ரெண்டாவது முறை இருக்குது. ஓகேங்களா, இது ஃபஸ்ட்டு மெத்தட். இன்னொரு முறையும் இருக்குது. எப்படின்னு பாருங்கள், முறை 2. இதையும் நம்ம பயன்படுத்தலாம். 48, 84 அப்படி தானே கொஷினில் கொடுத்துருக்காங்க. ஸோ 48 வகுத்தல் -84 இருக்கு. அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா 48 ஃபஸ்ட்டு இந்த இது போடுவோம் இல்லைங்களா, இந்த டிவிஷன் பண்ணுவோம் இல்லைங்களா, இந்த எல்சிஎம் எடுக்கிறோம். அப்போ ரெண்டாம் எப்பாட்டில் என்னாகும், 2 தடவை 4 வரும். 8 எத்தனை டைம் வரும், 4 தடவைங்களா. மறுபடியும் ரெண்டாம் எப்பாட்டில் போடுறோம். 2 ஒரு தடவை, 4 வந்து 2 தடவை. மறுபடியும் ரெண்டாம் எப்பாட்டில் போடுறோம். 2 6 12ங்களா. ரெண்டாம் எப்பாட்டில் போட்டால் 3 தடவை நமக்கு என்ன வருது, 6 வருது. இப்போ மூணாம் எப்பாட்டில் தானே போட முடியும், ஏன்னா 3 வந்து ரெண்டாம் எப்பாட்டில் வராது. அப்போ 3 3 அப்படின்னு கிடச்சிருக்கு. இதே மாதிரி 84க்கும் கண்டுபிடிக்கிறோம். அப்போ ரெண்டாம் எப்பாட்டில் 8 4 தடவை வரும். 4 பார்த்தோம் அப்படின்னா 2 தடவை வரும். மறுபடியும் ரெண்டாம் எப்பாடு போகிறோம். ஸோ 4 2 தடவை, 2 ஒரு தடவை. மறுபடியும் என்ன ஆகாது, நமக்கு இங்கே ரெண்டாம் எப்பாடு போகாது. என்ன வைப்பாடு தான் வரும், 21 பார்த்தோன்னா ரெண்டாம் வைப்பாடில் வராது, மூணாம் வைப்பாடில் தான் வரும். மூணாம் வைப்பாடில் 7 தடவை. 7வும் பார்த்தோம் அப்படின்னா 7ஆம் வைப்பாடில் தான் வரும், ஒரு தடவைங்களா. அப்போது இது ரெண்டுக்கும் கிடச்சிருக்கக்கூடிய இந்த காரணியும் எழுதுகிறோம். என்ன காரணி கிடச்சிருக்குன்னு பாருங்களேன். 48க்கு 2 × 2 × 2 × 2 × 3 அப்படின்னு கிடச்சிருக்குங்களா. அதே மாதிரி 84க்கு என்ன கிடச்சிருக்கு பாருங்கள், 2 × 2 × 3 × 7 அப்படின்னு கிடச்சிருக்கு. இதுக்கு என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, மீ போவா அப்படின்னா மீ சீமா அப்படின்னு பார்ப்போம் இல்லைங்களா. மீ சீமா அப்படின்னா இங்கே இருக்கிறது எல்லாமே பெருக்கி போடுவோம். மீ போவா அப்படின்னா என்னென்னா, இந்த ரெண்டுலேயும் எது பொதுவாக இருக்கோ அதை மட்டும் தான் எடுத்துப்போம். இங்கே பாருங்கள், 2 ஒரு பொதுவாக இருக்குங்களா, ஃபஸ்ட்லேயும் இருக்குது, 48 இருக்குது, 84 இருக்குங்களா. அடுத்து இன்னொரு 2ம் பாருங்கள், 2லேயும் பொதுவாக இருக்குங்களா. அப்போ இன்னொரு 2 வரும். அடுத்து என்ன பொதுவாக இருக்குது பாருங்கள், இங்கே 2 2ன்னு இருக்குது, ஆனால் இதில் நான் 84 இல்லை. 3 பார்த்தோம் அப்படின்னா 2லேயும் பொதுவாக இருக்குங்களா. அப்போது 2லேயும் எது பொதுவாக இருக்கோ அதுதான் என்னது, மீ போவா. அதெல்லாம் பெருக்கி எழுதுறது தான் மீ போவா. அப்போது 2 2ம் ஒரு 3 மட்டும் தான் என்ன இருக்குது, 2லேயும் பொதுவாக இருக்குது. மீதில் எப்படி இருக்குது, தனித்தனியாக இருக்குங்களா. ஒன்றில் இருக்குது, இன்னொன்றில் இல்லை. அப்போ 2 2 4, 3 என்னது 12. அப்போ என்னென்னு கிடைக்குது நமக்கு, 12 அப்படின்னு கிடைக்குது. என்னென்னு கிடைக்குது, 12ன்னு கிடைக்குது. இது எப்படி எழுதுவோம், இங்கே மைனஸ் கீழே இருந்தாலும் நம்ம இப்படி பொதுவாக எழுதிப்போங்களா, 48 / 84 அப்படின்னு எழுதுவோம். இப்போ நமக்கு மீ போவா என்ன கிடச்சிருக்கு, 12 அப்படின்னு கிடச்சிருக்குங்களா. அப்போ ரெண்டாவது முறை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, 48 வகுத்தல் 84 2ஐயும் 12ஆல் வகுக்கிறோம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், ரெண்டாம் வைப்பாடு, அடுத்து ரெண்டாம் வைப்பாடு வரல அப்படின்னா மூணாம் வைப்பாடு போய் சுருக்கி எழுதணுங்களா. ஆனால் இங்கே என்ன அப்படின்னா, மீப்போவா கண்டுபிடிச்சி மீப்போட மதிப்பு என்னவோ அதில் டேரெக்டாக வகுக்க போகிறோம். இப்போ 12ஆம் வைப்பாடு சொல்லலாம். ஸோ 1 12 12, 2 12 24, 3 12 36, 4 12 என்னது 48ங்களா. அப்போது 48 12ஆல் வகுத்தோம் அப்படின்னா 12 4 48. அப்போ 0 ஆகிடுதுங்களா. இங்கே மைனஸ் இருக்கிறது அப்படியே போட்டுக்கலாம். 48 12ஆல் வகுத்தா நமக்கு 4 கிடைக்குது, வகுத்தல். அடுத்து 12 84 12ஆல் வகுக்கணுங்களா. 12 × 7 84. அப்போ இங்கே என்ன இது 0 ஆகிடுது, -4/7 அப்படின்னு கிடச்சிருக்கு. முறை 1 வழியாகவும் போடலாம், முறை 2 வழியாக போட்டாலும் நமக்கு ஆன்சர் சரிதான். அடுத்து ரெண்டாவது கேள்வி பார்க்கலாம். அடுத்து ரெண்டாவது கேள்வி, -18 வகுத்தல் -42 அப்படின்னு இருக்குது. ஃபஸ்ட்டு முறை 1 ஃபஸ்ட்டு மெத்தட் பார்க்கலாங்களா. -18 வகுத்தல் -42 அப்படின்னு இருக்கு. அப்போ -18 வகுத்தல் -42க்கு மேலேயும் மைனஸ் இருந்து கீழே மைனஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த மைனஸும் கேன்சல் ஆகிடும். அப்போ 18/42 அப்படின்னு நமக்கு ப்ளஸில் கிடச்சிரும். அடுத்து என்ன பண்ணுவோம், திட்ட வடிவத்தில் எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ திட்ட வடிவம் அப்படின்னா சுருக்கி எழுதணும். அப்போ 18 42 எந்த வாய்ப்பாடில் ஒரே வாய்ப்பாடில் வந்துச்சு அப்படின்னா வகுப்போங்களா. அப்போ 18 அப்படிங்கிறதும் ஒரு இரட்டைப்படை எண், கடைசி 8 அப்படின்னு முடிஞ்சிருக்கு. அப்போ இரட்டைப்படை எண்ணாக இருக்குது. இங்கே 42லேயும் 2 வந்து என்னவா இருக்குது, ஒரு இரட்டைப்படை எண்ணாக இருக்குது. அப்போ இரட்டைப்படை எண்ணாக இருந்தால் 2ஆல் வகுப்போங்களா. அப்போ மேலே இருக்க 18ம் 2ஆல் வகுக்கிறோம். ரெண்டாம் வாய்ப்பாடில் 18 தந்த 2 9 18ன்னு வரும். அப்போ இதை கழிச்சோம் அப்படின்னா 0ன்னு வந்துடும். அடுத்து 42 2ஆல் வகுக்கிறோம். ரெண்டாம் வாய்ப்பாடில் 4 வருமா அப்படின்னா 2 2 4ன்னு கிடைக்கும். அப்போ 4 4 போயிடுச்சுன்னா 0 ஆயிரும். இந்த 2 கீழே இருக்கிறோம். ரெண்டாம் வாய்ப்பாடில் 2 வருமானா ரெண்டாம் வாய்ப்பாடில் 2 2. அப்போ என்ன ஆகுது 21 அப்படின்னு கிடைக்குது. அப்போ 18 2ஆல் வகுக்கும் போது நமக்கு 9ன்னு கிடச்சிருச்சு. 42 2ஆல் வகுக்கும்போது என்ன கிடச்சிருக்கு 21 அப்படின்னு கிடச்சிருக்குங்களா. இப்போது 9 21 ஒரே வாய்ப்பாடில் வருமானா இங்கே பாருங்கள் 9 அப்படிங்கிறது ஒரு ஒற்றைப்படை எண் தான். 21 கடைசி இலக்கம் என்ன இருக்குது 1ன்னு முடிஞ்சு அதுவும் ஒரு ஒற்றைப்படை எண் தான். அப்போ 2 ஃபஸ்ட்டு இப்போ என்ன ஆகாது, இந்த ஒற்றைப்படை எண் வந்து ரெண்டாம் வாய்ப்பாடில் வராது. அப்போ மூணாம் வாய்ப்பாடில் வருமா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மூணாம் வாய்ப்பாடில் என்ன ஆகும் 9ம் வரும் 21 வரும்.
அப்போ 3ஆல் என்ன பண்ணுறோம் வகுக்கிறோங்களா, 3ஆல் வகுத்தோம் அப்படின்னா 3ஆல் 9 வகுத்தோம் அப்படின்னா 3 9ன்னு கிடச்சிரும். அப்போ 0. அடுத்து 21 3ஆல் வகுக்கிறோம். ஸோ 3 7 21 அப்போ 0ன்னு கிடைக்குதுங்களா. நமக்கு என்ன விடை கிடச்சிருக்கு, 3/7 அப்படின்னு கிடச்சிருக்கு. அப்போ தேர்ஃபோர் -18 வகுத்தல் -42 நம்ம சுருக்கி எழுதணும் அப்படின்னா, திட்ட வடிவத்தில் எழுதணும் அப்படின்னா என்ன கிடைக்குது, திட்ட வடிவம் அப்படின்னா சுருக்கி எழுதுறதா 3/7 அப்படின்னு கிடைக்குது. இது வந்து முதல் முறைப்படி. இப்போ முறை 2வது மெத்தட் படி எப்படி போடலான்னு பார்க்கலாம். கொஷினில் -18 வகுத்தல் -42ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ மேலேயும் கீழே மைனஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 18 வகுத்தல் 42ன்னு வந்துடும். இப்போ என்ன பண்ணுவோம், மேலே இருக்கிறதுக்கும் நம்ம இந்த டிவிஷன் போடுவாங்களா, 42க்கும் போடுவோம். அப்போ 2வது பாட்டில் போடுறோம். 2வது பாட்டில் 9 தடவை என்ன வரும், 18 வரும். 9 2வது பாட்டில் வராது. இப்போ 3வது பாட்டில் எத்தனை தடவை வரும், 3 தடவை 9. மறுபடியும் 3வது பாட்டில் 3 வந்து ஒரு தடவை. இப்போ 42 2வது பாட்டில் போடுறோம். 42 2வது பாட்டில் எத்தனை தடவை வரும், ஸோ 4 வந்து 2 தடவை, 2 வந்து ஒரு தடவை. இப்போ 21 என்னது, ஒரு ஒற்றைப்படை எண். அப்போ 2வது பாட்டில் வராது. அப்போ 3வது பாட்டு போகிறோம். 3வது பாட்டில் 21 7 தடவை வரும். அப்போ 7வது பாட்டில் ஒரு தடவை. அப்போ 18க்கு என்ன காரணி கிடச்சிருக்கு, 2 × 3 × 3ன்னு கிடச்சிருக்கு. 42க்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 2 × 3 × 7 2 × 3 × 7. இப்போ இதுக்கு மீ போ வா கண்டுபிடிக்கிறோம். மீ போ வா அப்படின்னு என்னென்னா 2க்கும் பொதுவாக இருக்கக்கூடிய காரணி. ஓகேங்களா. ஸோ 2லேயும் பாருங்களேன், 2 அப்படிங்கிறது பொதுவாக இருக்குங்களா. அப்போது 2 பெருக்கல். ஸோ 2லேயும் என்ன இருக்குது, ஒரு 3 பொதுவாக இருக்குங்களா. அப்போ 3 பெருக்கல் போட்டுட்டு அடுத்து வேறு எதாவது இருக்கா அப்படின்னா இல்லை. பாருங்கள், இங்கே ஒரு 3 தனியாக தான் இருக்குது, இங்கே ஒரு 7 தனியாக தான் இருக்குது. இங்கே கீழே ஒரு வேளை இந்த 7க்கு பதிலாக 3ன்றதுன்னா நம்ம என்ன பார்த்தோம்னா அது ஒரு காரணி அப்படின்னு எடுத்துருப்போம். நமக்கு என்ன தான் இருக்குது, 3 7ன்னு இருக்குது. பொதுவாக வேறு எதுவுமே இல்லை. அப்போ 2 3 என்னது 6. அப்போ என்ன பண்ணுவோம், நமக்கு மீப்போவா என்ன கிடைச்சதோ அதால் அப்படியே வகுத்துருவாங்களா. அப்போ 18 வகுத்தல் 6 வகுத்தல் 42 வகுத்தல் 6 அப்படின்னு கிடைக்கும். இப்போ 18 6ஆல் வகுக்கிறோம். 6வது பாட்டில் 6 3 18 அப்படின்னு வரும். இது கழிச்சோம் அப்படின்னா 0 ஆயிருங்களா. ஸோ அப்போ மேலே என்ன கிடைக்குது, நமக்கு தொகுதி 3ன்னு மாறிடுது. அடுத்து 42 என்ன பண்ணணும், 6ஆல் வகுக்கணுங்களா. ஸோ 6வது பாட்டில் 42 எத்தனை தடவை அப்படின்னா 6 7 42. அப்போ என்ன ஆகிடுது, நமக்கு 0 ஆகிடுது. ஸோ இதுதான் இதுக்கான விடை. இந்த சம்ஸில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் கேளுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.